அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிரன் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர், ஆடம்பர வாழ்வு அருள்பவர். ரிஷபராசி முதல் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிரன் கடக்கும் வரை, அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை இந்த 4 நட்சத்திரத்தை சுக்கிரன் கடக்கும் வரை நாய் கடிக்கும், மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது. அதுபோல் பல பேரை நாய் கடிச்சிச்சு. நாய்க்கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாகவே பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி வந்தது. வருடத்தில் 20,000 பேர் நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. சுக்கிர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தை கடந்து அடுத்து பார்த்திங்கன்னா கடகம், துளாராசியை சுக்கிரன் கடக்கும் வரை அடுத்த 4 மாதங்களுக்கு நாய்க்கடி தொந்தரவு இல்லை, விலங்குகளால் பறவைகளால் தொல்லை தொந்தரவு இல்லை. அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. கடகம், சிம்மராசி சுக்கிரனுக்கு கடும் பகை ராசிகள். கடகம் ஓடுகின்ற நதிநீர். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும். கடந்த வருஷம் வயநாடு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது கடகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தான். மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் பெருகெடுத்து ஓடுவதெல்லாம் கடகத்தில் சுக்கிரன் வரும்போது தான். இனிமேல் பேப்பர் நியூஸில் மழை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் தினந்தோறும் வரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 21/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடகராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார். தற்போது கிழக்கு வானில் விடியற்காலை 4 மணிக்கு மேல் சுக்கிர பகவானையும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். வானத்தில் சுபகிரகங்களை தரிசனம் செய்யும்போது பேடை விலகும், செல்வாக்கு பெருகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். கடகராசி என்பவர்களுக்கு 4, 9ஆம் அதிபதி சுக்கிரனையும் குருவையும் நீங்கள் வானத்தில் தரிசனம் செய்யும்போது பல நன்மைகள், சகல பாக்கியங்கள் உண்டாகும். கடகராசி என்பவர்களுக்கு 4, 11ஆம் அதிபதி சுக்கிரன் சுக லாபாதிபதி ஜென்ம ராசியிலே அடுத்த 25 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். சுகஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பார்த்திங்கன்னா சுகம் கூடும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நல்லா இன்பமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆவணி மாதம் 5 முதல் 30 வரை பார்த்திங்கன்னா இந்த 25 நாட்கள் கடகராசி என்பளுக்கு ஒரு இன்பமயமாகத்தான் இருக்கும். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். செல்கின்ற காரியங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது புதிய துணிமணி, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புண்டு, புதிய வண்டி வாகனங்கள், ஆடு மாடு கால்நடைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம், ஊரில் சுற்றி இருப்பவர்களிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது அனைத்திலும் வெற்றி உண்டாகும். பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள், சக தொழிலாளர்களுடைய நட்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள், முதலாளிகள் உதவியாக இருப்பாங்க. 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது கடகராசி என்பவர்களுக்கு இந்த 25 நாட்கள் நல்ல மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் பெற்றோர்கள், பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த 25 நாட்கள் உங்களுக்கு பல தொல்லைகள் நிவர்த்தியாகும். 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயார் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடகராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது
இப்போ வந்து கோயிலுக்காக, கோயில் கட்டுமானத்திற்கோ, கோவிலுக்கு வந்து பூஜை செலவுக்கோ பணம் வந்து நன்கொடை செய்வீர்கள். பணம் வந்து நன்கொடை வழங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்களே வந்து கோவில் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. பொதுமக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது இப்போ வந்து நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள். ஆறு, கடல், நதி, ஏரி, குளம், குட்டை, கிணறு இப்படி வந்து நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் வந்து ஜென்ம ராசியில் வரும்போது சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். அடுத்த 25 நாட்கள் அதிகமாக வந்து ஸ்வீட் சாப்பிடாதீங்க. சுகர் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நண்பர்கள் மூலம், கூட்டாளிகள் மூலம் தொழிலுக்காக உதவிகள் கிடைக்கும். கடகராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் இருப்பது வீடு, வண்டி, வாகனம், நிலபுல சொத்துக்கள், ஆடு, மாடு இதெல்லாம் வந்து விருத்தியாகும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி, ராகு 2 பாவகோள்கள் இணைவு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி ஓடிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதிக்குள் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே வரக்கூடிய சுக்கிர பகவான் கடகராசி என்பர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகிறார். இது ஒரு நல்ல நேரம்தான். கடகராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.